வெங்காய வடை பண்ண போறோம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதா வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. ரொம்ப சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸா வெட்டிக்கோங்க. அடுத்த வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனை ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் சாஃப்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. உதிரி உதிரியா வரணும் ஆனியன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்பதான் வடை நல்லா சாஃப்டா வரும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி சாஃப்டா வரணும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒன் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து மைதா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு கம்மியா போடுங்க. வெங்காயம் தான் அதிகமா இருக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் கடலை மாவு சேர்த்துப்பாங்க, இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்ப்பாங்க. பட் மைதா இருந்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி போடும்போதும் தண்ணியில முக்கி போடுங்க. அப்பதான் கையில ஒட்டாம இருக்கும். எந்த ஷேப் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை எப்பவுமே சிம்ல வச்சுட்டு போடுங்க. அப்பதான் உள்ளேயும் வேகும் உங்களுக்கு. சிம்லே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ்ல நமக்கு ஃப்ரை ஆயிடும். சிம்ல வச்சிருந்தோம்னா பாருங்க, மொறு மொறு வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.